जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டியினுடைய 56வது நாள் 16/9/2025. இன்றைய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைய கவிதை நாங்களும் கெட்டு போய்விட்டோம் நீங்களும் கெட்டு போங்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை. நாங்கள் கெட்டு போய்விட்டோம், இப்பொழுது உங்களுக்கான நேரம் அப்படின்னு கவி சொல்கிறாரு. குருவின் சங்கத்தில் சிஷ்யர்கள் கெட்டு போய்விட்டார்கள், கெட்டுப்போய் சத்குரு போலவே ஆகிவிட்டார்கள். நீங்களும் கெட்டுப்போங்கள். பாரஸின் சங்கத்தில் உலோகம் கெட்டு போயிடுச்சு, கெட்டுப்போய் உலோகம் கெட்டுப்போய் தங்கமாக ஆகிவிட்டது. கடலின் சங்கத்தில் நதி கெட்டு போய்விட்டது, கெட்டுப்போய்
தானே கடலாக ஆகிவிட்டது. சங்கத்தில் நாம் கெட்டு போய்விட்டோம். சத் சங்கத்தில் அங்கே சங்க ரூபமாக ஆகிவிட்டோம். நூலின் சங்கத்தில் பூ கெட்டு போய்விட்டது. பூ கெட்டு போய் அந்த நூல் கூட சேர்ந்து ஒன்றாக ஆகிவிட்டது. கிருஷ்ணரின் கூட சேர்ந்து கோபிகள் கெட்டு போயிட்டாங்க. கோபிகள் கெட்டு போய் என்ன ஆயிட்டாங்க? கிருஷ்ணராக மாறிவிட்டாங்க. கவிஞர் எழுதுகிறாரு, நான் விட்டல் கூட சேர்ந்து நான் கெட்டு போயிட்டேன், நான் விட்டலாச்சாரியராக ஆயிட்டேன். அதாவது ஒன்றாக ஆகிவிட்டார்கள், மூழ்கி போய்விட சமமாக ஆகிவிட்டார்கள், கம்பைண்டு சுரூபமாக ஆயிட்டாங்க. லீன் ஆகிறது, கம்பைண்ட் ஆகிறது, மூழ்கி போகிறது, இதெல்லாம் இதனுடைய வார்த்தைகள். இதை தான் இன்றைக்கி பாபா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படி நதி என்ன ஆகிறது? கடலாக ஆகிறது, கடலில் மூழ்கி விடுகிறது, மூழ்கிறது, லீன் ஆகிறது, ஒன்றாக ஆவது, ஒன்றாகி விடுவது. இது மிக பரம ஒரு நிலையாகும், உயர்ந்த நிலை. இந்த ஒரு நிலை யாருடையது? மகாரதி குழந்தைகளுடையது. எந்த நேரத்தில் இருக்காங்க? அமிர்த வேளையில் இருக்காங்க. அவங்க உட்கார்ந்த உடனே ஒன்றாக ஆகிவிடுகிறார்கள். பரமாத்ம சந்திப்பை அனுபவம் செய்கிறார்கள். அலௌகிகமான சந்திப்பு. அதில் மூழ்கி போவது, காணாமல் போவது, கரைந்து போவது. அடுத்து ரெண்டாவது செகண்ட் கிரேடு குழந்தைங்க, ஒரு வெரைட்டி நதி கடலில் மூழ்கி போயிடுச்சு. ரெண்டாவது வெரைட்டி நதி இப்போவும் தேடிட்டு இருக்குது, வழியை தேடிக்கிட்டு இருக்குது. அது ஃபைட் நடந்துட்டு இருக்குது, யுத்தம் அங்கே ஓடிட்டே இருக்குது. சில நேரம் ஏறுறாங்க, சில நேரம் இறங்குறாங்க, சில நேரம் கவர்ச்சிக்கப்படுறாங்க, சில நேரம் தூரமாயிடுறாங்க. அதாவது ஃபைட்டு நடக்கிறனால அவங்களுக்குள்ள அன்பானது முழுமையாக இல்லை, அரைகுறையாக இருக்குது, பாதி தான் இருக்குது. யோகத்தில் கஷ்டம் இருக்குது, உழைப்பு இருக்குது, சண்டை இருக்குது, யுத்தம் இருக்குது, சகஜமாக இல்லை, கஷ்டம் இருக்குது, உழைப்பு இருக்குது. இது ரெண்டாவது விதமான குழந்தைங்க. பாபாவின் மகா வாக்கியம், அன்பில் என்னாகுங்க? மூழ்கி போயிடுங்க. அமிர்த வேளையில் மகாரதி குழந்தைகள் மற்றும் மற்ற குழந்தைகளும் ரூருகான் செய்யும் பொழுது, ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது, மகாரதி குழந்தைகளுடைய ஆன்மீக உரையாடல் மற்றும் சந்திக்கிறதுல மற்ற ஆத்மாக்களுடைய ஆன்மீக உரையாடல் மற்றும் சந்திப்பு நிகழ்த்துறதுல என்ன வித்தியாசம் வருது? அதாவது இதுதான் அந்த மகிமை. ஆத்மா பரமாத்மாவில் ஒன்றாகி விடுகிறது, அதாவது மூழ்கி போய் விடுகிறது, யூனியன் ஏற்பட்டு விடுகிறது. இந்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு பழமொழி எந்த விதத்தில் தவறாக இருக்குது? அவங்க உலகத்தில் லீன் அப்படிங்கிற, மூழ்கி போடுறது, ஒன்றாகிறது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதில் லீன் ஆகிறது, மூழ்கி போகிறது, அது மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன மிஸ் ஆன வார்த்தை? லவ் லீன், அன்பில் மூழ்குவது. ஒன்று ஒரு வார்த்தை லீன் ஆகிறது, இன்னொரு வார்த்தை லவ்வில் லீன் ஆகிறது, அன்பில் மூழ்கி போவது. யார் அதிகமான அன்பில் சந்திக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள என்ன வருது? இவர்கள் ஒருவருக்கொருவர் மூழ்கி போய்விட்டார்களோ, இருவர் இணைந்து ஒன்றாகி விட்டார்கள். அந்த மாதிரியான வார்த்தைகளை அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாங்க. இதை தான் ஒருவர் இன்னொருவருடன் சேர்ந்து ஒன்றாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருடைய சந்திப்பு? மகாரதிகளுடைய சந்திப்பு, மகாரதிகளின் மிலன். அதாவது பாபாவிற்குள்ள மூழ்கிட்டாங்க. அந்த மாதிரியான சக்திசாலியான அனுபவம் மகாரதிகளுடையதாக இருக்கும். எந்திரிச்சாங்க, உட்கார்ந்தாங்க, உடனே லீன் ஆயிட்டாங்க, எழுந்தாங்க, சமம் ஆயிட்டாங்க, உட்கார்ந்தாங்க, மூழ்கிட்டாங்க. கடல் நதி கடல் கூட சந்திப்பை நிகழ்த்துச்சு, ஒன்றாயிடுச்சு. சத்குரு சங்கத்தில் சிஷ்யர்கள் கெட்டு போயிட்டாங்க. சிஷ்யர்கள் கெட்டு போய் சத்குரு போல் ஆயிட்டாங்க, சத்குருக்கு சமமாக ஆயிட்டாங்க. கிருஷ்ணா சங்கத்தில் போய் கோபிகள் கெட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணர் கூட கோபிகைகள் சேர்ந்து என்ன ஆயிட்டாங்க? கெட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ண சமமாக ஆயிட்டாங்க. நானும் கெட்டு போயிட்டேன், உங்களையும் கெடுக்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார். நாங்கள் கெட்டு போயிட்டோம், இப்போ உங்களுடைய டேன், நாங்கள் பைத்தியமாயிட்டோம், உங்களையும் வைத்தியமாகாமல் விட மாட்டோம். இது ஓப்பன் ஆகிறதுக்கான விதி என்ன? இன்னைக்கு கேள்வி இதுதான் சிந்தனை. மூணு ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் யார், ரெண்டாவது நான் யாருடையவன்,
நான் யாருடையவன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த 3 நிலை. ஃபஸ்ட்டு முதல் ஸ்டேஜ் நான் சரீரம் அல்ல, ஆத்மா. 2வது யார் கூட சந்திக்கிறேன், பரமாத்மாவை சந்திச்சிட்ருக்கேன். நான் யாருடையவன், இந்த உலகத்தினுடையவன் கிடையாது, பரமாத்மாவனுடையவன், உண்மையான சொந்தக்காரர். வேறு எல்லாமே மாயாவினுடைய சொந்தக்காரங்க. ஒரே ஒருத்தர் தான் நம்ம சொந்தக்காரர், மீதி எல்லாம் டூப்ளிகேட். 3வது விதி, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ சந்திப்பதற்கான 3 விதிகள். நான் யார், ஃபஸ்ட்டு இப்படி அவர் இருக்கிறாரோ அதே போல் நானும் இருக்கிறேன். 2வது, நான் யாருடையவன், நான் அவருடையவன், அவருடைய காரியத்திற்காக இருக்கிறேன், உலகத்திற்காக நான் அல்ல, நான் அவருடைய காரியத்திற்காக இருக்கிறேன். 3வது, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன். எங்கு அகங்காரம் சுத்தமாக இல்லையோ, நான் எதுவுமே செய்ய வச்சிட்ருக்கிறவர் அவர் அப்படிங்கிற உணர்வு வருதோ, நான் ஒரு பொம்மை, ஒரு யந்திரம், என்னுடைய கண்ட்ரோல் அவருடைய கையில் உள்ளது. இந்த சந்திப்பு யாருடையதாக இருந்தது, இது மகாரதிகளுடையது. மற்ற குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்களோ, இது வரைக்கும் நம்ம பார்த்தது மகாரதிகள் பாபா கூட சந்திப்பு நிகழ்த்தக்கூடியதை பார்த்தோம். அடுத்தது மற்ற குழந்தைகள் ஸ்நேகத்தின் சக்தியை கவர்ந்தெழுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள், விரும்புகிறாங்க நம்மளுடைய ஸ்திதியும் ரொம்ப உயர்வாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி ஆகிறதில்ல. ஏன் ஆகிறதில்ல? ஏன்னா பாத்திரத்தில் இன்னும் வேறு நிறைய நிறைஞ்சிருக்குது. யாருடைய இதயத்தில் உட்காருவார், தில்லில் உட்காருவார். யார் ஸ்வச்சமாக இருக்கிறார்களோ, யாருடைய இதயம். யுத்தம் செய்து செய்து நேரமே முடிவடைந்து போயிடுகின்றது. என்ன பட்டாங்க அந்த குழந்தைங்க, யுத்தம் ஃபைட்டர்ஸ் அவங்கெல்லாம். ஆனால் பாரதிகள் உட்கார்ந்தாங்க, உடனே அவங்க மூழ்கிட்டாங்க. அந்த குழந்தைகள் அவ்வளவு சக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பாபாவை தனக்குள் இணைத்து விடுகிறார்கள், ஒன்றாக்கி விடுகிறார்கள், மூழ்கடித்து விடுகிறார்கள். பாபா மற்றும் குழந்தை இருவரும் சமமான ஸ்டேஜில் இருப்பார்கள். என்ன கேட்டீங்க? அப்பா மற்றும் குழந்தை சமமான சுரூபத்தின் நிலையில் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு ஜெருசலத்தின் ஒரு கிராமத்தில் பண்டிதர்கள் இருந்தாங்க. பண்டிதர்களுக்கு கூடிய இடத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தார். அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இடத்துல இருந்தார், அங்கே ஜெருசலேமில் ஒரு கிராமத்தில். அங்கே பண்டிதர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது யகுதிகள், அதாவது பண்டிதர்கள் பல வருடமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்க, மனிதர்கள்ட்ட நல்ல நிறைய தட்சணைகள் வாங்குகிறாங்க. சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை பகவான் கூட சந்திப்பு ஏற்படுத்துவோம் அப்படின்ட்டு. அங்கே தான் பண்டிதர்களுடைய ராஜ்யம் நடந்துகிட்ருக்குது. அங்கே திடீர்னு ஒருத்தர் வராரு, எல்லாரும் அவர் பின்னாடியே போயிடுறாங்க. அப்போ எவ்வளோ வலி இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது, இப்போ யார் வந்திருக்கிறது புதுசாக? மனிதர்கள் எல்லாம் அங்கே போயிட்டுருக்குறாங்க, அவர் மேஜிக் பண்ணிட்டுருக்காரு. அந்த யகுதிகள், அந்த பண்டிதர்கள் எல்லாரையும் அப்படி நிறுத்துகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, எது வரைக்கும் நீ எங்களை இருட்டில் வைப்ப, சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்து, நான் மஷியா அப்படிங்கிறாரு. நீ உண்மையிலேயே மசியாவா? நான் மசியா ஆவேன். இதுக்கு ப்ரூஃப் என்ன? என்னுடைய கர்மம் தான் எனக்கு இதுக்கான ப்ரூஃப். பைபிளில் ஒரு ப்ரூஃப் இருக்குது. சாப்டர் 10 ஜானுடைய அந்த பைபிள் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. என்னுடைய அப்பா மற்றும் நான் 2 பேரும் ஒரே தான். எல்லாரும் கல்லெடுத்து அவரை எறிகிறாங்க, அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. கர்மக்லானி அப்படின்ட்டு. கர்மக்லானி ஏற்பட்டு விட்டது, உன்னை நீ கடவுளாக கூறுகிறாயா? மை ஃபாதர் அண்ட் ஐ ஆம் ஒன். அப்பா மற்றும் குழந்தை இருவரும் ஒரே சுற்றுவட்டத்தில் இருக்கிறார்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மா இதய துடிப்பு ஒன்றாக உள்ளது. இந்த விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ளலை. அந்த புரிந்து கொள்ளாத காரணத்தினால அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அதாவது தந்தையும் மகனும் அன்பில் மூழ்கிய நிலையை அவங்க தவறாக புரிஞ்சிட்டாங்க. அவர் கடவுளாக ஆகிவிட்டார் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லிட்டாரு? மை ஃபாதர் அண்ட் ஐ 2 பேருமே
ஒன்று, என்னுடைய பிதாவும் நானும் ஒன்றே அப்படிங்கிற சொல்லிட்டாரு. அந்தளவு ஆத்மாவுடைய உயர்ந்த ஸ்டேஜ் ரெண்டு பேர் இல்லை, ஒருத்தராக உணர்வு ஏற்படுது. இப்போ பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன ஒரு உயர்ந்த ஸ்டேஜில் இருந்திருப்பார். பாபா என்ன சொன்னார், மகாரதிகளுடைய சந்திப்பினுடைய ஸ்டேஜ் எப்படி இருந்தது, அப்பா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு ஸ்டேஜில் இருக்கும். எப்படி பாபா நிராகாரோ அதே போல் குழந்தைகளும் நிராகாரமாக இருப்பாங்க. எப்படி பாபாவினுடைய குணமும் அதே போல் மகாரதி குழந்தைகளுடைய குணமும் சமமாக இருக்கும். அப்படியானால் மாஸ்டர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா. அதாவது மகாரதி குழந்தைகளுடைய சந்திப்பு என்றால் லவ்லின் ஸ்திதி ஆகும். அன்பில் மூழ்கி விடுவது என்றால் சமமாக ஆகிவிடுவது. எப்படி அவர் இருக்கிறாரோ அதே போல் நானும் அங்கு ஆகிவிட்டேன். இப்பொழுது நான் சொரூபம் அல்ல, நானே கடலாக ஆகிவிட்டேன். ஞான கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், என்னெல்லாம் கடல் இருக்குதோ. ஒரு முரளியில் ஒரு டைட்டில், ஒரு விஷயம் வந்திருந்தது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாபாவுக்கு டைட்டில், பாபாவுடைய டைட்டில், அது குழந்தைகளுக்கு என்ன, சொமான். பாபாவுடைய டைட்டில் குழந்தைங்களுக்கு சொமான். நேற்று கூட சொன்னார் பாபா, அன்பு ஆத்மாவனுடைய சுபாவம். சொமான், சொமான் ஆத்மாவனுடைய பிரகாசம். மரியாதை அப்படிங்கிறது ஆத்மாவனுடைய நறுமணம். இந்த நேரத்தில் பாபா மற்றும் குழந்தைங்களுடைய சொரூபம் மற்றும் ஸ்திதியில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. கிருஷ்ணருடைய புகழை பாடி பாடி கிருஷ்ணருடைய சந்திப்பை நினைத்து அவர் கூட இருந்த அந்த அனுபவங்களில் மூழ்கி போய் அவர்களும் தானாக கிருஷ்ணராகவே ஆகிவிட்டார்கள். கோபிகைகள் அவர்கள் சாகார ரூபத்தில் இருந்தாலும் நிராகார ஸ்திதியில் மூழ்கி இருக்கிறார்கள், நிலைத்திருக்கிறார்கள். அதாவது சொரூபம் சமமாக ஆகிவிட்டது. சொரூபம் ரெண்டு பேருக்கும் ஒன்றாயிடுச்சு. எப்பொழுது சொரூபம் பாப் சமானாக ஆகிவிட்டதோ அப்பொழுது குணமும் பாப் சமானாக ஆகிவிடுகிறது. திருதராஷ்டிரர் முன்னாடி சஞ்சயன் இருக்கிறாரு, அவர் பார்த்து வர்ணனை பண்ணிட்டு இருக்கிறாரு மகாபாரத யுத்த களத்தை. 11வது அத்தியாயம். அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய விராட ரூபத்தை அர்ஜுனருக்கு காட்டி கொண்டிருந்தார், சாட்சாத்காரம் கொடுத்துட்டு இருந்தார்லே, அந்த சீனை வர்ணனை பண்ணுறாரு. சொல்லிகிட்டு இருக்கிறார், நான் இப்படி, நான் இது அது, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இவ்வளோலாம் சொல்கிறாரு, ஆனாலும் கூட அவருக்குள்ளே ஒரு சம்பூர்ணமான நிரகங்காரி நிலை அங்கே தெரிஞ்சது, ஃபீல் ஆச்சு. நான் அனைவரோட உயர்ந்தவன், அனைவருக்கும் விதை, நான் ஆதிமத்த அந்தமானவன், அனைவரும் நான் தான், அனைவரும் எனக்குள் அடக்கம், முழு சிருஷ்டியும் எல்லாமே எனக்குள் இருக்கின்றன. ஆனால் சஞ்சயன் சொல்கிறாரு, ஏ ராஜா, ஏ மகாராஜா, ஆனால் இதெல்லாம் அவர் சொல்கிறாரே, நான் உயர்ந்தவன், நான் அனைத்தும் நானாவேன் அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அகங்காரமே இல்லையே அந்த இடத்துல, கொஞ்சம் கூட நிரகங்காரி நிலை அங்கே இருந்தது. இல்லைன்னா அந்த மாதிரி யாராவது நான் அப்படின்னு சொன்னானா எப்படி சொல்கிறாங்க, முற்றிலுமாக தெரியுது வெளியில், அதாவது அகங்காரம் நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு, நான் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஆனால் பகவான் சொல்கிறாரு நான். அங்கே என்ன வித்தியாசம் வந்துருச்சு, நிரகங்காரி தன்மை அங்கே இருக்குது. எப்படி டேஸில் மூழ்கி போய் டேஸ் ஆயிடுது. அதாவது பாப் சமான் நிலை, அதாவது ஸ்தூலமாக பார்த்துருக்கீங்க தானே, நதியும் கடலும் ஒன்றாக இணையக்கூடிய இடம். நதியும் கடலும் சங்கமிக்கின்றன. நதியிலுக்கு எவ்வளோ பயம் இருக்குது பாருங்கள். நதி போய் சேர்ந்துருச்சு, கடலை இப்போ கலக்க போகுது. அப்போ அதுக்கு ரொம்ப கவலை இருக்குது, ரொம்ப கஷ்டம். நான் இப்போ நதியாக இருக்க மாட்டேன், என்னுடைய ஒரிஜினாலிட்டியும் இருக்காது. இப்போ இண்டிவிஜுவாலிட்டி, அதனுடைய பர்சனாலிட்டி, அதனுடைய பேர் கூட அங்கே இல்லாமல் போயிடும். அதனுடைய 2 கரைகள் கூட இருக்காது, நதியினுடைய கரைகள். அதனுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டியே இல்லாமல் போயிட போகுது. அந்த நேரத்தில் அதுக்கு பயங்கரமான ஒரு பயம் ஏற்படுது. அதுக்கு அப்போ அந்த பயம் எப்போ அதனிருந்து போயிடுது, எப்போ உள்ளது அதுக்கு தெரிய வருது, நான் இப்பொழுது நதி அல்ல, நான் கடலாகவே மாறிவிட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படும் போது அது அந்த பயம்லாம் இல்லாமல் போயிடுது. இப்படி நதியானது கடலில் கலந்து கடலாக ஆகின்றதோ, கடலுக்கு சமமாக ஆகின்றதோ. அப்போ தனக்காக நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறாரு. அதில் பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் எது, கடல்.
ரெண்டாவது சூரியன். எல்லாமே இதெல்லாம் இந்த உலகத்தினுடையது, சாகார ரூபத்தில் உள்ளது. மூணாவது ஜோதி. அஞ்சாவது பிந்து, புள்ளி. பகவானுடைய 7 எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு கடல், ரெண்டாவது சூரியன், மூன்றாவது ஜோதி, டாட், புள்ளி. அவர் ஜோதியாக இருக்கின்றார். எப்படி ஜோதி இருக்குது அதே போல் ஒரு ஜோதி. நாலாவது அதாவது விதை. நான் இந்த உலக மரத்தினுடைய ஒரு விதை ஆவேன். நான் முதல் இடை கடையாக இருக்கின்றேன். நானே முதல், நானே மத்தியம், நானே முடிவும் ஆவேன். எனக்குள் அனைத்தும் நிறைந்திருக்கின்றது. அதனால் அமிர்த வேளையில் எல்லாத்தையுமே நிறுத்திக்கிட்டு ஒரே ஒரு அந்த விதை சுரூபத்தில் நிலைத்திருங்கள். அதிகமான பயிற்சி எதில் பண்ணணும்? அந்த விதை சுரூப நிலையை பயிற்சி பண்ணணும். விதை ரொம்ப சூட்சமாக இருக்கிறது. விதை ரொம்ப சூட்சமாக இருக்குது. அதனால் ஸ்தூலமான மனதால் அந்த சூட்சமான விஷயத்தில் நிலைச்சிருக்க முடியறதில்லை. அதனால் தொடங்க பண்ணுங்கள். ஆத்மாபிமானி ஸ்திதியின் மூலமாக இல்லை சூட்சுமோதனத்தினுடைய ஸ்திதியின் மூலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். விதை சுரூப நிலையை நோக்கிய பயணத்திற்கான ஒரு தொடக்கமாக இதை வச்சுக்கோங்க. அப்புறமா போங்க பரந்தாமத்திற்கு. அதுக்குள்ளே புத்தி ஷார்ப் ஆயிரும். ஏன்னா பரந்தாமத்தினுடைய ஸ்திதி சமாதியினுடைய ஸ்திதி. அந்த சமாதியினுடைய ஸ்திதிக்கு ஏகாகிரதா, அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். டேரெக்டாக யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பரந்தாமத்துக்கு டேரெக்டாக பரந்தாமத்துக்கே போயிட்டு அந்த விதை சுரூபம் ஆகிட்டேன் அப்படின்னா இப்படி சொல்லலாம். மகாரதிகள் சொல்லலாம், மகாரதிகளால் முடியும். ஆனால் மகாரதிகள் உட்கார்ந்தாங்க, உடனே மூழ்கிட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தினுடைய நினைவுகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்காக இங்கே போடக்கூடிய பாடல்கள் நமக்கு நிறைய உதவி செய்கின்றன. அதனால் அந்த பாபாவுடைய லைட்டை நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த குழுவை நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த பாடல்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது உலக விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக. டிரான்ஸ்லேட்டு கூட ஹெல்ப் பண்ணுது. இவை அனைத்தும் சாதனங்களாகும். சாதனங்களால் நாம் நடக்கலாம், ஆனால் ஓட முடியாது. ஆதாரங்கள் முதல் ஆரம்ப நிலையில் நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு பிறகு போயிட்டீங்க பரந்தாமத்துக்கு. ஒரே ஒரு புள்ளி, ஒரே ஒரு விதை, அதற்குள் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அடுத்தது இனிமையான மலை, அதாவது மலை பகவான் அப்போ என்னெல்லாம் ரூபத்தில் இருக்கிறாரு? ஒன்று கடல், இன்னொன்று விதை, இன்னொன்று ஜோதி, இன்னொன்று ஸ்டார். மலை, கடல், நீங்களும் ஸ்டார், நானும் ஸ்டார். அடுத்தது டாட், புள்ளி. அடுத்தது விதை, அப்புறம் மலை. இந்த மாதிரி 8 விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய இருக்கலாம், ஆனால் முக்கியமானது இதெல்லாம். முதல்ல சொன்ன அந்த 3 விஷயங்கள், கடல், சூரியன், விதை. இந்த 3லேயே ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா கடல் மற்றும் சூரியன். சூரியனுக்கும் கடலுக்கும் எடுக்கணும் அப்படின்னா கடல் தான் ரொம்ப உயர்ந்தது. பாபாவுடைய மகிமையில் கடல் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. யார் கடற்கரையில் இருக்காங்களோ அவங்க டெய்லி போங்க. எப்படி பாம்பேயில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க அப்படின்னா கடல் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போய் உட்காருங்க. உட்காந்து பார்த்துட்டே இருங்க. என்ன பார்ப்பீங்க அங்கே உட்காந்து? எவ்வளோ விஷாலமான இந்த கடல். மும்பைக்கு போயிருந்த போது அங்கே பார்த்தேன், எவ்வளோ சுற்றிலும் நாலா பக்கமும் கடல் கடல் கடல். அதை பார்க்க ஒரு பிரம்மாண்ட நமக்கு அனுபவம் ஆகுது. அதுக்குள்ளே மூழ்கி போகிறதுக்கான அனுபவம் நமக்கு ஏற்படுது. மவுண்ட் அப்புக்கு ஆகிறதுக்காக நமக்கு இந்த நக்கி லேக்கு தான் நமக்கு கடல். அப்போ கடல்கிட்ட போகணும், கடல் கூட நட்பு ஏற்படுத்திக்கணும். ரொம்ப ஒரு ஹை லெவல் எனர்ஜி நமக்கு கிடைக்குது அந்த நேரத்தில். ரொம்ப ஹையாக இருக்கும். ஒன்று ஆற்றுல குளிக்கிறது, ஒன்று கிணத்துல குளிக்கிறது. சிலர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க நீந்துறாங்க, ஸ்விங் பண்ணுறாங்க, கடல்லையே நீந்துறாங்க. அவங்க தான் ரொம்ப எல்லாத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா கடலும் பவர்ஃபுல்லாக இருக்குது, அலைகளோடு விளையாடுறாங்க. அம்மாவனுடைய அனுபவம் சாகாரத்தில் என்னவாக இருந்ததோ அவைகள் மகாரதிகளுடைய அனுபவங்களாக ஆகும். மகாரதிகளுக்கும் அதே மாதிரி அனுபவம் ஏற்படும். அந்த மாதிரியான அனுபவம் ஏற்படுகின்றதா? பாபா கேட்குறாரு, அந்த மாதிரி அனுபவம் ஏற்படுகின்றதா? எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது கொஞ்சம்.
ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி இது. ஒருத்தர் வந்து மலையில் போயிட்டு இருந்தார். திடீர்னு அவருடைய கால் வலிக்கு அவர் வந்து விழுந்துட்டார், விழப்போகிறார். அது அவரும் அந்த அளவு நாஸ்திகராக இருந்தார், பகவானுக்கு எதிரானவராக இருந்தார். ஆனால் கீழே விழுறாரு. கீழே விழுந்ததும் ஒரு கிளை இருந்தது, அதை பிடிச்சிக்கிறாரு. கீழே பார்க்குறாரு, ரொம்ப ஆழம் இருக்குது, கல்லெல்லாம் இருக்குது. விழுந்தா அவ்வளோதான், சட்னி. அப்போ இப்போ ஒன்றுமே இல்லை. ஏன் நம்ம பகவானை நினைக்கக்கூடாது? பிரபு எங்கே இருக்கீங்க? ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி என்ன போல காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பேன். இன்னையிலிருந்தே நான் உங்களை நம்புவேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நான் உங்களை நம்பிக்கிறேன். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப கேட்குறாரு, கடவுளே என்னை காப்பாற்றுங்க. அப்புறம் அந்த கிளைகள் கூட வீக்காக ஆரம்பிக்குது. நீ இன்று என்னை காப்பாற்றி விட்டால் நான் வந்து இப்போலேருந்து இந்த செகண்ட்லேருந்தே நான் உன்னை வந்து நம்புவேன் அப்படின்ட்டு அவர் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அந்த பயத்தில், மரண வீதியில். அந்த நேரத்தில் திடீர்னு வாகாயத்திலிருந்து அசரீரி வாக்கு கேட்கிறது. நான் பகவான் பேசுகிறேன், சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, பிரபு என்னை காப்பாற்றுங்க, நான் ஆஸ்திகந்தான். ஆனாலும் ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னா நான் ப்ராமிஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களை நான் நம்புவேன். மற்றவங்களையும் உங்கள் மேலே நம்பிக்கை ஏற்படுத்துறதுல நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். பகவான் சொல்கிறாரு, நான் உங்களை ஒன்றே மாதிரி ஆளுகளை நிறைய பேரை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும், நீ திருந்த மாட்ட. சொல்கிறார், இல்லை பிரபு என்ன ஹெல்ப் பண்ணுங்க, நான் திருந்திடுவேன். பகவான் சொல்கிறாரு, எல்லாருமே இதே தான் சொல்லுவாங்க ஆபத்து டைமில். அப்புறம் பார்த்தா பழைய குருடி கதவு தொடடி மாதிரி ஆயிடுவாங்க. கெஞ்சி கேட்குறாரு, அப்புறம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. பகவான் சொல்கிறாரு சரி ஓகே, நான் உன்னை காப்பாற்றுறப்பா, நீ அந்த கிளையை மட்டும் விட்டுருப்பா. அவர் சொல்கிறாரு, என்ன நான் பைத்தியம் நினச்சிட்டேன், லூஸா நான் அப்படின்னு கேட்குறாரு. நம்பிக்கை இருக்குது, ஆனால் எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஷேக் ஆகிட்டுருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் அதை செய்வேன் சொல்கிறோம், ஆனால் சொல்கிறத செய்கிறது கிடையாது. அப்போ சந்தேகம் இருக்குது. அமிர்த வேளையில் என்னுடைய ஒரு புத்தகத்தில் வந்து கடைசி பாயிண்டில் எங்கேயும் இருந்தது, மனிதர்கள் 8 மணி நேரம் தூங்குறாங்க, ஆனால் உங்களுக்கான தூக்கம் உங்களுடைய தூக்கம் வந்து பாதி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்தது. பாருங்கள், தேடி கண்டுபிடிங்க. இந்த நிலை வந்து ஒரு நாளினுடைய புருஷார்த்தத்தில் கிடைக்காது, இந்த மாதிரி ஆக முடியாது. பல நாள் முயற்சி செய்யும் பொழுது தான் இந்த நிலையை நம்ம அடைய முடியும். சரீரத்தின் இந்திரங்களை நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும். கிடச்சிருச்சு. கடைசி பேஜில் வந்து 106வது நம்பர் பாயிண்ட்டு. உலகத்தில் இருக்கிறவங்க மீட்டே பச்சே அப்படின்ட்டு ஆரம்பிக்குது. அஞ்ஞானிகள் 8 மணி நேரம் தூங்குகிறார்கள், உங்களுடையது பாதி தான் இருக்கணும். பேஜ் நம்பர் 106. 4 மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு போதும். நீங்கள் கர்மயோகிகள் தானே. அமிர்த வேளையின் யோகம் உங்களுக்கு நல்ல பிரபாவத்தை ஏற்படுத்துகிறது. அந்த நேரத்தில் ஆழ்ந்த நிசப்தம் நிலவுகிறது. அமிர்த வேலை நேரத்தில், அதாவது அனைவரும் இறந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிசப்தம் அங்கே இருக்குது அந்த நேரத்தில், அமிர்த வேளையில். சிவிலன்ஸ் ஆஃப் த நைட், அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சிவிலன்ஸ் ஆஃப் த நைட். யார் சொல்லுவாங்க இதனுடைய அர்த்தத்தை? யார் சொல்ல போகிறீங்க? அதாவது ஆழ்ந்த நிசப்தம், காது வந்து உங்கிற மாதிரி ஒரு நிசப்தம். அந்த நேரத்தில் அந்த வண்டுகள், அனைத்து புழுப்பூச்சிகளுடைய முக்கியமான அந்த இதனுடைய சப்தங்கள் நமக்கு கேட்குது. இந்த மாதிரியான நிசப்தமான நிலையில் இருக்கும்போது தான் நம்ம தபஸ்யா அங்கே செய்ய முடியும். இதுதான் கடலில் மூழ்கி போவது, அதாவது தன்னைத்தான் சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்வது. இந்த அனுபவம் இப்பொழுது இன்னும் அதிகரிக்க வேண்டும். இப்போ இன்றைக்கி வந்து 2 ஹோம்ஒர்க் பார்த்தோம். நம்ம முதல்ல 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று மகாரதியினுடைய சந்திப்பு, இன்னொன்று மகாரதி அல்லாதவர்கள் அவர்களுடைய நான் மகாரதிகளுடைய சந்திப்பை பார்த்தோம். நதின்னு வந்து கடல் கூட சந்தித்து கடலாக ஆகிறது. இன்னொரு நதி வந்து தன்னுடைய வழியை தேடிட்டு இருக்குது, எங்கேயோ அலைஞ்சு பாதை மாறி போயிடுச்சு. 3 விஷயம் இன்றைக்கி செய்யணும். ஒன்று வந்து கேண்டில் எடுக்கணும், 2 மெழுகுவர்த்தி நீங்கள் எடுக்கணும், 2 மெழுகுவர்த்தியை நீங்கள் ஏற்றணும், ஏற்றி அதுக்கப்புறம் பார்க்கணும் ரெண்டும் எப்பாறு சந்திக்கின்றன, 2 ஜோதி எப்படி சந்திக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு.
இது வந்து அனுபவம் பண்ணுறதுக்காக, அதாவது ஸ்தூலமாக நம்ம எது வரைக்கும் பார்க்கலையோ அது வரைக்கும் சூட்சுமமான அனுபவங்களை நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் உழைப்பு தேவைப்படும். அதனால் ஸ்தூலமாக நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இந்த மெழுகுவர்த்தி மூலமாக. அதாவது அந்த 2 கேண்டிலையும் நம்ம ஒன்றா ஒட்டி வச்சு பார்க்கணும். 2 ஜோதி வந்து எப்படி ஒன்றாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கான ஒரு பயிற்சி. எவ்வளோ தான் யோசிச்சுட்டே இருங்க, நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்னு நினச்சாலும் ஒன்றும் அங்கே நடக்காது. சுடுகாட்டுக்கு போங்க, அங்கே போய் நில்லுங்க, பின்னாடி அமைதியாக போய் நில்லுங்க, அதை பாருங்கள், அங்கே புனம் எரியிறத பாருங்கள். அந்த புனம் எரியிறது தான் மிகப்பெரிய ஒரு பயிற்சி, அதுதான் பெரிய கிளாஸு. அது எதுவும் சொல்கிறதில்ல, எதுவும் பேசாது, எந்த ஒரு உதாரணமும் கொடுக்காது. ஆனால் பெரிய டீச்சர் அந்த எரியிறது எப்படி எரியுது சரீரம் அப்படிங்கிறத அங்கே அனுபவம் செய்ய வைக்குது. அந்த சரீரத்தினுடைய எல்லா விஷயங்களும் எங்கே போச்சு? ஒன்றுமே இல்லை, இப்போ 0 ஆயிடுச்சு. முழு ஞானமும் அங்கே ஒரே தொகுப்பாக நமக்கு அந்த இடத்துல கிடைக்குது. முழு அவ்யக்தவாணியும் நீங்களுடைய சாரதை நமக்கு புரிஞ்சுக்கணுமா? போங்க, சுடுகாட்டுக்கு போங்க, அங்கே எரியிற பணத்தை பாருங்கள், எல்லாம் புரிஞ்சிடும் நல்லா. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருந்தோம் ஒருத்தர் சுடுகாட்டு பார்க்குறதுக்காக. திடீர்னு சொன்னார் ஒருத்தர், எல்லா வழியும் சுடுகாட்டு பக்கம் தான் போகுது அப்படின்ட்டு. அனைத்து வழிகளும் சுடுகாடை நோக்கித்தான் செல்கின்றன. எந்த வழியில் நீங்கள் போனாலும் சரி, அங்கே தான் நம்மளை கூட்டிகிட்டு போவோம். அதனால் சுடுகாடு எங்கே இருக்கணும்? கிராமத்துக்கு லாஸ்ட்டில் கிடையாது, கிராமத்துக்கு நடுவில் வைக்கணும் சுடுகாடை. யூனிவர்சிட்டியினுடைய நடுவில் வைக்கணும் சுடுகாடை. டிராஃபிக்கு அங்கே வந்துருச்சு, டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா நம்ம பார்ப்பாங்க, ஓ எப்படி போனால் எரியுது, அப்போ வைராக்கியம் வந்துடும் தானாவே. டெய்லி பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யுது. ஏன்னா அந்த சீனே ஒரு வலி நிறைந்ததாக இருக்குது, பயம் நிறைஞ்சு இருக்குது. ஒரு இங்கிலீஷ் கவிஞர் எழுதியிருந்தார், எப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சர்ச்சில் வந்து மணி அடிப்பாங்க. அப்போ அந்த சர்ச்சில் மணி அடித்த உடனே நீங்கள் நினைக்காதுங்க யார் இறந்துட்டா அப்படின்ட்டு, நீங்கள் நினைங்க நான் தான் இறந்துட்டேன். இப்படி நினைங்க, நான் தான் இறந்துட்டேன். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து பரிதாபப்படாதுங்க, துக்கப்படாதுங்க. ஏன்னா அடுத்த நம்பர் உங்களோடது. யூ ஆர் நெக்ஸ்ட் இன் த கியூ, யூ ஆர் இன் த கியூ. நீங்கள் க்யூவில் இருக்கீங்க, அடுத்தது உங்கள் டேன் தான். அதனால் இன்றைக்கினுடைய ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு வந்து 2 கேண்டில் எடுத்து அதை 2 தீபம் ஏற்றி அதை ஒன்றாக்கி அதை பார்க்கணும். ஒன்றாகக்கூடியது எப்படி 2 ஒன்றாகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஹோம்ஒர்க் ஃபஸ்ட்டு. 2வது வந்து விஷுவலைசேஷன். நான் நதி போயிட்டுருக்கிறேன், ஒரு ரிவராக மாறி போயிட்டுருக்கிறேன், நதியாக நான் போய் கலந்துட்டேன், நான் கடல் கூட கலந்துட்டேன். அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அது வந்து வேலை செய்யணும். 2 சித்திரங்கள் உருவாக்கணும். ஒருத்தர் வந்து மலை ஏறுறாரு, 2வது ஒருத்தர் பாபாவுடைய மடியில் இருக்கிறார், ஒருத்தர் மகனில் இருக்கார், அதாவது அன்பில் மூழ்கி இருக்கிறார், இன்னொருத்தர் அதாவது உழைப்பு பண்ணிகிட்ருக்கார், முயற்சி பண்ணிகிட்ருக்கிறார், கஷ்டப்பட்டுருக்கிறார். அதனால் இந்த 2 வந்து இன்னைய காரியம். ஓம் சாந்தி.